the value of 3 by 1 square 2 square plus 5 by 2 square 3 square plus 7 by 3 square plus 4 square இந்த மாதிரி எக்ஸட்ரா அப் டு 19 வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணணும். இது வேல்யூன்னு கேட்கறனால இது நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணி போடணும். ஸோ இது அப்படியே போடும்போது நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும் இல்லையா, அதாவது இதை ஏதாவது வேறு சிம்பிள் ஃபார்மில் மாற்ற முடியுமா நம்ம ட்ரை பண்ணணும். சிம்பிள் ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா கீழேக்கும் மேலேக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள் 3 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயருக்கு 1 2 ஸ்கொயருக்கு 4 இதுக்கு ரெண்டுக்கும் வச்சு மேலே ஏதோ ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸாக இருக்குது. 4 - 1 3 இருக்குது. இதுக்கும் நெக்ஸ்ட் டேர்மும் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமில் பாருங்கள் 2 ஸ்கொயர் இருக்குது, அப்போ 4 3 ஸ்கொயர் 9, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு 5. ஸோ கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஸ் தான் மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மை 2 ஸ்கொயர் - 1 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ 4 - 1 3ன்னு வந்துடும், டிவைட் பை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஏன் இப்படி எழுதலாம்னா நம்ம அந்தந்த டேர்மை கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம் அதுக்காக. நெக்ஸ்ட் டேர்மை 3 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, டிவைட் பை 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ எக்ஸட்ரா லாஸ்ட் டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ லாஸ்ட் டேர்ம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற நம்பர் தான் முன்னாடி எழுதுகிறோம். அப்போ 10 ஸ்கொயர் - 9 ஸ்கொயர் டிவைட் பை 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் இப்படி எழுதிடலாமா. இப்போ இது எழுதினோடனே நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இதை இப்போ ஃபஸ்ட்டு இது காமனாக டிவைடாக இருக்குது. அப்போ இது ரெண்டு டேர்மே இதால் டிவைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து நான் டிவைட் பண்ணேன்னா 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 1 by 1 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் டேர்ம் எடுத்து நான் கேன்சல் பண்ணேன்னா 1 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 by 2 ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு டேர்மாலுமே டிவைட் பண்ணோம். அப்போ 3 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 by 2 ஸ்கொயர்னு வரும். ஃபோர்த்து டேர்ம் எடுத்து இது ரெண்டு டேர்மாலும் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 1 by 3 ஸ்கொயர்னு வரும். இதே மாதிரியே போயிட்டுருக்கோம். அப்போ லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது இந்த 10 ஸ்கொயர் டிவைட் பை இதை டிவைட் பண்ணிங்கன்னா 10 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 1 by 9 ஸ்கொயர்னு வரும். லாஸ்ட் டேர்மாக இப்படி இந்த ரெண்டு டேர்மாலும் டிவைட் பண்ணிங்கன்னா 9 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 by 10 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. இப்போ 1 by 1 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. இது சிம்பிளிஃபையே பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்படி போகுது. அப்போது இது நெக்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக வந்து போட்டு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த டேர்ம் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ அடுத்தடுத்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஓகேவா. இதே மாதிரி அப்போ போய்கிட்டே இருக்கும், லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா மைனஸில் இருக்க 1 by 10 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. அப்போ இது எப்படி எழுதலாம், 1 by 1 1 by 100. எல்சி எடுத்துட்டிங்கன்னா 100 - 1 99 by 100. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 99 by 100. ஓகேவா.